தலைவர் தென்னரசு கிட்ட கேக்குறாரு, தேனி கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டியா தென்னரசு? தென்னரசு சொல்றாரு, தலைவரே போட மாட்டேன்னு டைவர்ஸ் பேப்பரை தேனு கிழிச்சு போட்டுட்டா தலைவரே. தலைவரே எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. தலைவர் சொல்றாரு, தென்னரசு உனக்கு ஒரு வாரம்லாம் டைம் கொடுக்க முடியாது. கொடுத்துட்டு என்னால காத்துக்கிட்டும் இருக்க முடியாது. விக்ரம், தேனை நாளைக்கு தென்னரசு கெஸ்ட் ஹவுஸுக்கு தூக்கிட்டு வந்துருங்க. தேனு கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப அடியாட்களை வச்சு விக்ரம் தேனை கடத்திடுறாரு கார்ல. பரஞ்சோதி சொல்றாங்க சிவபதி கிட்ட, கோயிலுக்கு போன தேனு இன்னும் வீட்டுக்கு வரலங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சிவபதி சொல்றாரு, இங்க இருக்க கோயிலுக்கு போயிட்டு வர தேனுக்கு 1/2 மணி நேரம் தானே ஆகும். சக்தி, நீ போய் பொன்னியம்மன் கோயில்ல தேன் இருக்காளான்னு போய் பார்த்துட்டு வாப்பா. சக்தியும் சிவபதி சொன்னதை கேட்டுட்டு பொன்னியம்மன் கோயிலுக்கு போறாரு. தென்னரசு கார்ல இருந்து தேனை இறக்கி முடிய புடிச்சு இழுத்துட்டு வர்றாரு. ரூம்ல தள்ளி விடுறாரு. தேனு மயக்கமாயி கீழே விழுகிறாங்க. தென்னரசு சொல்றாரு, கையெழுத்து போட்டுட்டு உன் கிராமத்துக்கே கிளம்பி போயிருத்தேன்னு சொல்றாரு. தேனு கேக்குற மனநிலையில இல்ல, மயக்கமாகி கிடக்குறாங்க. விக்ரம் தேனுக்கு மூச்சு வருதான்னு பாக்குறாங்க. டாக்டரை கூட்டிட்டு வர்றாங்க. பெட்ல தேனை படுக்க போட்டுறாங்க. டாக்டர் வர்றப்ப டாக்டர் கைய தொட்டு பார்த்துட்டு தேனு கன்சீவா இருக்காங்கன்னு தென்னரசு கிட்ட சொல்றாங்க. தென்னரசும் விக்ரமும் அதிர்ச்சியாறாங்க. தென்னரச விக்ரம் குடிக்க வச்சு கூட்டிட்டு வர்றாரு. தேனுக்கும் மயக்கம் தெளிஞ்சிருது. பெட்ரூம்லயே தென்னரசு சொல்றாரு, இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டுரு, இல்லாட்டி இந்த விஷத்தை குடிச்சிட்டு நீயே செத்து போயிரு. இது ரெண்டையும் பண்ணாம தேவையில்லாம வீம்பு பிடிச்சன்னு வச்சுக்க தேனு, உன் குழந்தைய நீயே இல்லாம பண்ணின மாதிரி அர்த்தமாயிரும். தேனு அதிர்ச்சியாகி தென்னரசு பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க வருத்தத்தோட. விக்ரம் தேனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நாளை சந்திப்போம்.